எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னோன்னையுமே கைதட்டல் விசில் பயங்கரமாக அடித்து பாப்பா நானும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த எம்ஜிஆருங்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து எல்லாம் பேசாமல் உட்காந்துருக்கான், எல்லாம் வெயிட்டிங்கு. என்ன எம்ஜிஆர் பேரே போடலையே, ஒன்றும் போடலையே. அவன் அந்த மூணுலத்தே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டிருக்கான். அதனால் எம்ஜி ராமச்சந்திரன் போட்டோன்னே கை எப்படி தூக்கிட்டு வெயிட்டிங்கில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு இருந்தாங்க. இவ்வளவு டேலண்ட், இவ்வளவு திறமைகள், இவ்வளவு கைதட்டல் வாங்குற இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தில் ஈக்குவல் ஆச்சு. அந்த ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கலைஞர் அவருடைய பேனா அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இவ்வளவு ஆளுமை உள்ள ஒருத்தர் வந்து சினிமாவில் இருந்தவர் வந்து அவருக்கும் தெரியும் இவர் நம்ம சாதாரணமாக, ஏன்னா நமக்கே அடிப்படை பேஸ் அவர் தான் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு அவ்வளவு தூரம் வந்து ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் போட்டால் தான் அந்த கைதட்டல் அப்படிங்கிறதெல்லாம். இந்த பூம்புகார் படத்தில் கலைஞர் ஃபஸ்ட்டு அப்பீரன்ஸ் ஸ்க்ரீனை ஓப்பன் ஆனோடனே அவர் தான் வருவார். அப்போவே கிளாப்ஸ் எல்லாருமே. எனக்கு அப்போ தான் இவரை நல்லா கவனிக்க ஆரம்பித்தேன். என்னது நடிகர்களுக்கு கைதட்டுவாங்க, என்ன இவர் கைதட்டுறாங்களே அப்படிங்கும்போது தான் இவர் தான் கலைஞர், இவர் தான் கதை வசனம் எழுதுறவர், இவருக்கு இயக்கத்தில் இருக்கிறவர் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் அப்புறம் படங்கள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின படங்கள்லாம் கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய லைஃப்ங்கிறது இவருடைய பேனால், இவருடைய எழுத்துக்கள் தான் வந்து அவருக்கு வந்த வசனங்கள் தான் வந்து அவருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி, அவர் ரெண்டு பேர்த்துக்குமே, சிவாஜி சாருக்கு எல்லாத்துக்குமே வந்து இவருடைய எழுத்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அதனால் ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் சினிமாவை நோக்கி வரணும்னு நினைக்கிறவங்க யார் வந்தாலும் சினிமாவை நோக்கி வர்றவங்க எல்லாம் வந்து அவங்க கலைஞர் எழுதின வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உடனே வந்து அது பேசி காமிப்பாங்க சினிமாவில். அவங்களுக்கு சான்ஸ் வேணும்னா இது பண்ணுவாங்க. 404 லைன் நானும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்றமிகு ஏதன்ஸ் நாட்டு எழில்மிக்க வாலிபர்களே, நாட்டம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவிழ ஏதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள், வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் அப்படின்ட்டு. அது நல்லா இருந்தாலும் நானும் மனப்பாடம் பண்ணிட்டேன். இது போய் நடிச்சு காமிக்கிறதுக்கால இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து கலைஞருடைய வசனங்கள் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அவருடைய படங்களில் சினிமாவில் இருக்கிற டயலாக்குகள் அதெல்லாம் வந்து வரும்போது எனக்கு என்ன இவர் எல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாரு, எப்படி இவ்வளவு பிரமாதமாக இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் பெரியார் அவர்கள் அவரை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி சொன்னாங்க. அப்புறம் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி சொன்னாங்க. அங்கிருந்தால் எல்லாமே அவர் கற்றுக்கிட்டாருன்னு. பெரியார் அவர்களை சின்ன வயசில் ஒரு தடவை இதே மாதிரி வீட்டுக்கிட்ட பொதுக்கூட்டம் போட்டாங்க. தந்தை பெரியார் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரே கூட்டமாக இருந்து நானும் கூட்டத்தில் சின்ன பையன் அலமோதிட்டு போய் உட்காந்து கேட்டேன். அப்போ பெரியார் அவர்கள் வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுவார் இல்லையா, அதனால் இந்த ஆன்மீகத்தை சாடும்போது சொன்னார், எப்பா பாரு முருகன் 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 தான் காப்பாற்றுறான், முருகன் தான் எங்கடா இந்த கரண்ட் கம்பி போகுது அதை பிடிச்சிக்கிட்டு முருகா முருகான்னு சொல்கிறான், முருகன் வந்து காப்பாற்றுறான் நான் பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று ஜனங்கள்லாம் ஒரே கைதட்டல். இப்படி எல்லாமே பெரியார் அவர்கள் வந்து எதாவது சொன்னால் அப்படியே கேட்டுக்காதீங்க, கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் யோசிங்க, அதை கிராஸ் பண்ணி அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மனசில் வாங்கிக்கோங்க. அப்படியே யாராவது எது சொன்னாலும் அப்படி அப்படியே மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு இது ஒரு கெட்ட பழக்கமாகி போச்சு. என்ன அப்படின்னா, ஏதாவது சொல்லும்போது உடனே நான் கிராஸ் பண்ணி திருப்பி அதில் வேறு ஏதாவது சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அப்புறம் கேட்டு அடி வாங்கிக்கிறது உண்டு, திட்டு வாங்கிக்கிறது உண்டு.
இப்போ ராமாயணத்தில் வந்து படிப்போம் இல்லையா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லி போட்டு, அதுக்கப்புறம் ராமர் வந்து வில் உடைச்சாரு, அதுக்கப்புறம் நடந்தது சுயவரம் அப்படி. இப்போ எனக்கு என்னென்ன, இந்த பெரியார் இவங்கெல்லாம் எப்பவுமே கேள்வி வைப்பாங்க இல்லையா, கலைஞர் இவங்கெல்லாம். அதனால் எனக்கு இந்த ராமாயணத்தில் அண்ணனும் நோக்கிட்டான் அவளும் நோக்கிட்டான் எங்கேயோ வெளியே வீதியில், அதுக்கு அடுத்து வந்து வில் ஒடிக்கிறாங்களே, ஒருவேளை ராமருக்கு முன்னால் எவனா ஒடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அல்ல, அண்ணல் நோக்கி என்ன பிரயோஜனம், அவங்க நோக்கி என்ன பிரயோஜனம்? ராமருக்கு முன்னால் எவனா ஒருத்தர் உடைச்சிருந்தான்னு சொன்னால் கதையை மாறி போகாது. அதனால் எனக்கு இந்த மாதிரி இதை யாராவது சொன்னோம்னா உடனே திட்டு வாங்குவோம் அவங்ககிட்ட. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எதையாவது ஒன்று படிக்க அதில் வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் வரும். அப்போ தான் வந்து என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அது ஃப்ளைட்டில் போகும்போது நான் பேசாமல் தான் உட்காந்துவேன். நல்லா இருக்கேளா அப்படின்னாரு. நல்லா இருக்கேன், உங்கள் படங்கள்லாம் பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பகவான் எல்லாம் பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னாரு. நான் சும்மா இருக்கணுமில்ல, சாமி தப்பாக நினச்சிக்கலன்னா ஒன்று கேட்கலாமா என்னென்ன? இல்லை, போன ஜென்மத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பலன் கஷ்டமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை முதல் ஜென்மத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறான் இல்லைன்னா சந்தோஷப்படுறான்னா அது எந்த ஜென்மத்தோட பலன் அப்படின்னு கேட்டேன். என்ன கேட்குறீங்க? இல்லை, முதல் ஜென்மத்தில் ஒருத்தர் கஷ்டம் வருது இல்லை சந்தோஷம் வருது அப்படின்னா அது எந்த ஜென்மத்தோட பலன் அப்படின்னா, அப்புறம் அவர் அப்படியே யோசனை பண்ணார். அது அப்பா அம்மானெல்லாம் சொல்லாதீங்க, அவங்களுக்கும் முதல் ஜென்மம் ஒன்று இருந்திருக்குமல்ல அப்படின்னா. நீங்கள் சினிமா மாதிரியே தமாஷா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தட்டிட்டு அப்படி திரும்பினவர் தான். அப்புறம் போய் இறங்குற வரைக்கும் அவர் என்ன பார்க்கவே இல்லை. அப்புறம் நானும் சரி போனால் போட்டு தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா எப்போ படித்தாலும் பெரியார் இவங்கெல்லாம் வந்து எதிர்கேள்விகள் அதை வந்து அப்படியே ஏற்றுக்காத அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு உடனே அதில் ஏதாவது ஒரு கிராஸ் பண்ணி ஒரு கேள்வி வந்துடுது. பிறன்மனை நோக்குதல் தவறு அப்படின்னா, ஆகா 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க போலுக்கு, இல்லைன்னா இதெல்லாம் எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பராசக்தியில் கலைஞர்கள் வந்து வசனங்களில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருப்பார். அது பதில் சொல்ல முடியாத கேள்வியாக இருக்கும். அதனால் அவருடைய டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரசித்து நான் பார்த்துருக்கேன்.